Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் சூப்பரான ஆர்கனைசர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கிரேவி பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பழைய ஹேண்ட் வாஷ் அல்லது ஃபேஸ் வாஷ் வாங்கியிருப்போம்ல, அதனோட டிஸ்பென்சர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த டிஸ்பென்சருடைய டியூப் உள்ள போகிற அளவுக்கு மட்டும் ஹோலாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி அதை உள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். க்ளூ கன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபெவிக்விக் ஆர் ஃபெவி பாண்ட் வச்சு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பவுலோ அல்லது ஸ்மால் ஸ்வீட் பாக்ஸ் அல்லது கிரேவி பாக்ஸ் எது வேணுமோ அது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணுறப்ப நார்மலாக கட் பண்ணால் இந்த மெட்டீரியல் ஒடிஞ்சிடும். ஸோ கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இன்செர்ட் பண்ணிவிடுங்க அந்த பவுலில். இப்போது இதில் நம்ம விம் லிக்விட் அல்லது நீங்கள் டிஷ் வாஷ் லிக்விட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிவிட்டு என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவீங்களோ ஆரோ வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் வச்சுடுங்க. ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வேணுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக டிஸ்பென்ஸ் பண்ணி டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்துக்கலாம். இது ஆன்லைனில் எல்லாம் விற்கிறாங்க. இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் விளக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு செகண்ட் டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி ஆயில் பாட்டில், இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஆயில் பாட்டில் எடுத்துருக்கேன். 2 பாட்டில் எடுத்துகிட்டு அதை டாப் போர்ஷன் மட்டும் இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருவோம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பாட்டிலையுமே இது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி வச்சுட்டு அந்த மார்க் அளவுக்கு இந்த போர்ஷனுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பாட்டில்லையுமே இதே மாதிரி போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. இது பாத்ரூமுக்கு ஒரு அழகான ஆர்கனைசர் செய்ய தான். பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்செர்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இதை க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். க்ளூ கன் ஆர் எனி க்ளூ, ஸ்ட்ராங் க்ளூ வச்சு இது போல் ஒட்டி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கார்னர் ஷெல்ஃபு. பாத்ரூமுக்கு கார்னர் ஷெல்ஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. மேல் போர்ஷன் கட் பண்ணோம்ல, அதை வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போது 3 இடத்துல இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டேன். நீங்கள் பஞ்சிங் மிஷின் இல்லைன்னா ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணுறேன், பிளாக் கலர் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கார்னர் ஷெல்ஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஷேப் வரும். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லான கேப் விட்டுட்டு இது போல் ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க. நான் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் கம்பி ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டாப் போர்ஷனில் போட்டாச்சு. கீழேயும் அதே போல் ஈக்குவலான கேப்பில் ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பழைய பேங்கிள் எடுத்துகிட்டு, மெட்டல் பேங்கிள் எடுத்துகிட்டு அதை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 3 போர்ஷனாக நான் கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், கை வலிக்கும். உங்கள்கிட்ட ஹூக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பழைய பேங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஹூக் ஷேப்புக்கு வளைச்சி விட்டுடலாம்.
இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஹூக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க ஹோல்ஸில் ஒவ்வொரு ஹூக்காக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா ஹோல்ஸ்லேயும் இது மாதிரி நிறைய ஹூக்ஸை ஹேங் பண்ணி விட்டுடுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிச்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரம் விளக்குறப்ப டப்புக்குள்ளே போட்டோம்னா கரண்டியெல்லாம் எடுக்க சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாட்டிலில் ஒரு மூடி போட்டு நல்ல கயிறு போட்டு ஸ்ட்ராங்காக உள்ளே முடிச்சு போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா ஹேங் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பெரிய கரண்டியெல்லாம் மேலே இருக்க ஹோல்ஸில் தொங்க விட்டுடலாம். கீழே இருக்க ஹோல்ஸில் வந்து ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்டான ஸ்பூன்ஸு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்க்குக்கு நேராக ஒரு கிளாம்ப் இருந்துச்சு, அதில் மாட்டி வச்சுருக்கேன். பாத்திரம் வெளுக்கிறப்ப மாட்டினாலும் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வெளுக்கிற ரேக் வச்சுருந்தீங்கன்னா அதில் சைடில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.